மாணவிகளே அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பும் அலுவலக எழுதுபொருட்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனிக்க வேண்டிய காரணிகள். மாணவிகளே, இது ஒரு 10 மார்க்ஸ் கொஸ்டின். உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா தரோவாக மனப்பாடம் பண்ணி படிமா. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஹெட்டிங் படிச்சிட்டாலே உள்ள விளக்கங்கள் நம்மளாகவே யூகித்து எழுத முடியும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா மனப்பாடம் பண்ணி படிச்சுக்க. பாரு, அலுவலக எழுதுபொருட்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனிக்க வேண்டிய காரணிகள். எழுதுபொருட்களை வாங்கும்போது இப்போ நீ உன்னுடைய ஸ்கூல் ரீஓப்பனிங்காண்டி உன்னுடைய புக்ஸு, நோட்டு, பென்னு, பென்சில்லாம் வாங்கணுன்னு கடைகளுக்கு போவான். அப்போ நீ என்ன மாதிரி பிளான் பண்ணுவா பார்த்தேன்னு சொன்னால், நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அந்த பணத்திற்கு ஏற்றாற்படி வாங்கணும்னு நினைப்பான் இல்லையா. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச பொருட்களாக வாங்கணும்னு நினைப்பான். அடுத்து சொல்லப்போனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கா, தரம் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்கணும்னு நினைப்பான் இல்லையா. அடுத்தெல்லாம் செலவு உன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு வாங்கணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்னன்னா, நல்ல பிராண்டட் நேம், அதாவது உழைக்கும் தன்மையுடைய நல்ல இப்போ பார்த்தேன்னு அப்சரா பென்சில், கேம்லின் இருக்குது, நட்ராஜ். இதில் உனக்கு எது கம்மினா எது நல்ல ஸ்டாண்டர்ட் கம்மின்னு தோணுதோ அதை பார்த்து நீ செலக்ட் பண்ணணும்னு நினைப்பான். நீண்ட நாள் உழைக்க நமக்கு அது பயன்படுத்துறதுக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுன்னு சொன்னால், உன்னுடைய பாதுகாக்கக்கூடிய, அதாவது பாதுகாப்பாக வைக்க முடியுமா, எதிர்காலத்துக்குலாம் நமக்கு நல்ல பயனாக இருக்குமா, இப்படி ஒரு சில காரியங்களை கண்டிப்பாக. ஒரு ட்ரெஸ் எடுத்தால் நம்ம பல சிந்தனைகளோடு நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளானோடு தான் நம்ம வாங்குவோம். அதே போல் தான் ஒவ்வொரு வணிக நிறுவனத்தில் செயல்படக்கூடிய அலுவலகங்களும் தங்களுக்கு தேவையான எழுதுபொருட்களை கொள்முதல் செய்யும் பொழுது பல்வேறு விதமான காரணிகளை மனதில் வைத்து தாங்கணும். அதுக்காக 7 தலைப்புகள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த 7 தலைப்பின் கீழ் அவங்க கருத்தில் கொண்டு தான் எழுதுபொருட்களை வாங்குவாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தேன்னு சொன்னால் தரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த தரம் அப்படின்னு சொல்லும்போது பாரு, எப்போவுமே தரம்னு சொல்லும்போது குவாலிட்டி. நீ ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் அதே சுடிதார் 200 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்? 500 ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட தரத்தினுடைய குவாலிட்டின்னு சொல்லும்போது இந்த கிளாத்தோட மெட்டீரியல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது 200 ரூபாய்க்கு ஒரு இது குறைவான தரமாக இருக்கும். இது சீக்கிரமாக கிழிஞ்சு போகலாம். அது கூட கொஞ்சம் நாளாக நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். அப்படியே எந்த ஒரு பொருள்னாலும் அந்த ரேட்டுக்கு தகுந்தாற்படி அதனுடைய தரம், உழைப்பு, அதாவது என்ன சொல்லணும்னு சொன்னால் குவாலிட்டி இருக்கும். ஓகே, அப்போ அந்த தரம் என்பது அந்த பொருளினுடைய பயன்பாட்டை தான் நம்ம குறிக்கும். அப்போது அந்த பயன்பாட்டிற்கு ஏற்ப தரத்தை நிர்ணயிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, பயன்பாட்டை கருத்தில் கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும், எழுதுபொருட்களை வாங்கணும். அதாவது விலைக்கு தரத்துக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உன்னுடைய புக்லேயுமே அப்படி தான் கொடுத்துருக்கோம். வெவ்வேறு தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. விலைக்கும் தரத்திற்கும் இல்லை. ரியல் மேட்டர் என்னென்னா வணிகம், அதாவது காமர்ஸை நம்ம யோசிக்கும் பொழுது தரத்துக்கும் விலைக்கும் கட்டாயம் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லலாம். காரணம், ரேட்டுக்கு தக்க தான் அதனுடைய இருக்கும், உழைப்புகள் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஆனால் உன்னுடைய ஓஎம் புக்கில் என்ன கொடுத்தோம்னா, தரத்துக்கும் விலைக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனாலும் தரம் வாய்ந்த பொருட்களை வாங்கணும். இந்த தரத்தை நிர்ணயிக்கும் பொழுது என்ன மட்டும் கருத்தில் கொள்ளணும்னு சொன்னால், பயன்பாட்டை தான் கருத்தில் கொள்ளணும். என்ன ரேட்டு கொடுத்தனாலும் நீ வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். புரியுதா? இப்போ சப்போஸ் அந்த கார்பன் ஷீட்டோட இந்த கம்பெனிக்கு தகுந்தபடி பாக்ஸோட ரேட்டு கூடுதலாகவும் இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். அந்த நீ ரேட்டை நீ என்ன செய்யணும்னா கூட குறையான்னு ஒப்பிடாமல், புரியுதா, கூட குறையான்னு ஒப்பிடாமல் அதனுடைய பயன்பாடு எவ்வளோ நாள் இருக்கும். இப்போ ஒரு ஃபைலை வாங்குகிறோம், அந்த ஃபைல் ஜிப்பு ஃபைல்னால் எவ்வளோ நாள் உழைக்கும், ஆர்டினரி ஃபைல்னால் எவ்வளோ நாள் உழைக்குங்கிறது உனக்கு தெரியும். அப்போ ஜிப்பு ஃபைலுக்கும் ஆர்டினரி ஃபைலுக்கும் ரேட்டு வித்தியாசம் இருக்கும். அப்போ ஜிப்பு ஃபைல் வாங்கினேன்னு சொன்னால் நீண்ட நாள் உழைக்கும், ரேட்டு கூட கொடுத்தாலும் அதனுடைய பயன்பாடு நீண்ட நாள் இருக்குன்னு சொல்கிறோமே, அந்த பயன்பாட்டிற்கு ஏற்றாற்படி அலுவலக எழுதுபொருட்கள் தரம் வாய்ந்த பொருட்கள் பயன்பாட்டை குறித்து அதனுடைய தரம் இருக்கும். தரம் வாய்ந்த பொருட்களை கொள்முதல் செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், பொருத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பொருத்தம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக அலுவலகத்தில் எல்லாவித பணிகளும் நம்ம என்ன செய்கிறோம்னா மேற்கொள்கிறோம் இல்லையா. எனவே இந்த எழுதுபொருள் இருக்கும் பொழுது எந்த நோக்கத்திற்காக கொள்முதல் செய்யப்பட்டதோ அதற்கு பொருத்தமானதாக இருக்கணும். இப்போ கார்பன் ஷீட்டு என்ன செய்யலாம்னா, டைப் அடிக்கிறதுக்கும் பயன்படுத்திடலாம். பேப்பரை கார்பன் அடியில் வைத்து நம்ம கையினால் எழுதுறதுக்கும் நகல்களை என்ன செய்ய முடியும், பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்போ எந்த நோக்கத்திற்கு, கார்பன் தாளோட நோக்கம் என்ன, நகல்கள் எடுக்கப்பட வேண்டும் என்பது நோக்கம். எனவே எந்த நோக்கத்திற்காக கொள்முதல் செய்யப்பட்டதோ
அந்த நோக்கத்திற்கு பொருத்தமானதாக இருக்கணும்னு கொடுங்க. அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும். ஒரு நிறுவனத்தினுடைய தேவை பொறுத்து இப்போ குண்டு பென் இருக்கிறோம், அதுக்கப்புறம் ஃபைல் எடுத்துடுறோம், அதுக்கப்புறம் என்ன சின்ன ஸ்டாப்லர் பென் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் என்னென்னா அலுவலகத்தினுடைய நோக்கம் தேவையை நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறு தேவையை நிறைவேற்றுவதற்காக எந்த நோக்கத்திற்காக கொள்முதல் செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக அந்த பொருளானது பொருத்தமான உடையதாக இருக்கணும். டைப்ரைட்டிங் மிஷினாக தான் நம்ம வச்சு பயன்படுத்துகிறோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலைன்னு சொன்னால் அங்கே என்ன தான் நமக்கு பொருத்தமான பொருள், டைப்ரைட்டிங் ரிப்பன், கார்பன் ஷீட்டு, A4 ஷீட்டு, இதுதான் நம்மளுடைய முக்கியமான. அப்போ அந்த நோக்கத்திற்காக வாங்கப்பட்ட பொருளுடைய பயன்பாடு நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில் பொருத்தமானதாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். 3வது பாயிண்ட்டு பாருமா செலவு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த செலவு அப்படின்னு சொல்லும்போது எழுதுபொருட்களுடைய செலவு கட்டாயம் நிறுவனத்தினுடைய நிதிநிலைக்கு ஏற்றாற்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்போம். பொதுவாக ஒரு எழுதுபொருட்களுக்கு அதிகமான அளவு பணம் தேவை இருக்காது. இப்போ சப்போஸ் அதில் என்னன்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தினுடைய வியாபாரங்களுக்கோ அல்லது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபண்டு ஒதுக்குவாங்க, என்னென்ன காரியத்துக்காக இவ்வளோ செலவுன்ட்டு. அப்போ இந்த எழுதுபொருட்களுக்காக 40% 50% உள்ளே தான் நம்ம என்ன சொன்னால் எழுதுபொருட்களுக்காக செலவழிக்க வேண்டும். இது ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எழுதுபொருளுக்காக ஒரு நிறுவனம் செலவழிக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னா 40% 50% உள்ள. சப்போஸ் நீ 1000 ரூபாய் செலவுக்கு வச்சு செய்யணும் இந்த மாதம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 1000 ரூபாயில் உனக்கு என்ன சொன்னால் 400 முதல் 500 ரூபாய்க்கு உள்ளே தான் நீ எழுதுபொருட்களுக்காக என்ன செய்யணும், செலவிடணும். அவ்வளோ ரூபாய்க்குள்ளே தான் நீ என்ன செய்யணும், எழுதுபொருட்களை வாங்கணும். எனவே இந்த எழுதுபொருட்களுடைய செலவு நமக்கு அதிக அளவு இல்லாத சூழ்நிலையில் அந்த நிறுவனம் எழுதுபொருட்களுக்கு எவ்வளோ தான் செலவழிக்கலாம், 40 முதல் 50% மேலே எழுதுபொருட்களுக்காக செலவழிக்க கூடாது. 3வது பாயிண்ட் பாருமா, நற்பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பாரு, இந்த நற்பெயர் அப்படின்னு சொல்லும்போது குட்வில் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இது பாரு, அது நிறுவனத்திற்கு ஒரு புகழை தேடித்தரும். இப்போ பட்டு அப்படின்னா தான் நிறைய பேர் நம்ம டக்குன்னு என்ன சொல்லணும்னா RMKV, பாதி பேர் பூத்தி சும்மா. அப்போ அந்த குவாலிட்டியை வச்சு தான் அதுக்குரிய நற்பெயர் வரும். தரம் நல்லா இருந்ததுனாலே அங்கே என்ன இருக்குன்னா நற்பெயர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரு, இந்த நற்பெயர் எழுதுபொருட்களை என்ன அப்படின்னு சொல்லும்போது இப்போ உன்னை கைனால் எழுதும் பொழுது 4 கிளர்க் வச்சுருக்கோம், 4 கிளர்க்கில் 2 பேரோட ஹேண்ட் ரைட்டிங் தான் நல்லா இருக்குமா இருக்கும். ஆனால் அதே இது டைப் மிஷினில் அடிக்கும்போது அது என்ன இருக்கும், எல்லாரோடைய ஹேண்ட் ரைட்டிங் ஒன்று போல இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா மிஷினோடது இதோட இன்னும் கம்ப்யூட்டரில் போடும்போது இன்னும் தெளிவாக இருக்கும் இல்லையா. அப்போ இந்த கடிதங்களை நம்ம எழுதுகிறோம். அலுவலகம்னாலே கடிதங்களை அனுப்புதலும் கடிதங்களுக்கான தகவலை பெறுதல் தான். இப்போ இந்த தகவலை நம்ம அனுப்புகிறோம் போது நம்ம அனுப்பக்கூடிய தகவலுடைய கண்டென்ட் அந்த பெறுபவருக்கு நல்ல ஒரு தாக்கத்தை, அதாவது உற்சாகமாக படிக்கக்கூடிய சூழ்நிலையில் நல்ல புரிஞ்சுக்கூடக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது அந்த நிறுவனத்திற்கு நற்பெயரை உருவாக்கும். அந்த எழுத்துக்களானது சரியான முறையில் எழுதும் பொழுது நற்பெயர் உருவாகும். எனவே கடிதத்தை பெறுபவருடைய மனது நல்ல ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் என்ன செய்யணும், எழுதுபொருட்களை பயன்படுத்தணும். இது நிறுவனத்திற்கு நற்பெயரை உருவாக்கும். அடுத்ததாக மாணவிகளே, நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம் தரம், செகண்ட் பாயிண்ட்டு பொருத்தம், 3வது பாயிண்ட் செலவு பார்த்துருக்கோம், 4வது பாயிண்ட்டு நற்பெயர் பார்த்துருக்கோம். அடுத்த 5வது பாயிண்ட்டு உறுதித்தன்மை அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். பாருமா, இந்த உறுதித்தன்மை அப்படின்னு சொல்லும்போது உறுதித்தன்மைனாலே நீண்ட காலம் பயன்பட வேண்டும். நீண்ட காலம் பயன்பட. இப்போ சப்போஸ் பென்சில்லாம் நம்ம சீவி ஒரு வேளை சீக்கிரம் முடிச்சிருவோம் இல்லையா. ஆனால் ஃபைல் நீ எடுத்துக்க, ஃபார்ம் எடுத்துக்க, நீண்ட நாள் பயன்படுத்தலாம். அந்த வருஷம் அடிக்கப்பட்ட ஃபார்ம் இன்னும் ஒரு 3 வருஷம் நல்ல தரமான குவாலிட்டியான பேப்பரில் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோன்னா அது இன்னும் 3-4 வருஷத்துக்குங்களேன். ஏன்னா மாணவிகளை குறித்து அதே விவரங்களை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கேட்டு வாங்க போகிறோம். ஸோ நம்ம அந்த படிவங்களை 2 அல்லது 3 ஆண்டுகள் வரை கூட நம்ம என்ன செய்யலாம், அவற்றை பயன்படுத்தலாம். அப்போ நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடியதாக இருப்பின் அவற்றினுடைய தரமான எழுதுபொருட்களை நம்ம என்ன செய்யணும், வாங்கணும். அப்போ என்ன சொன்னால் பொதுவாக தரம் குறைவானது சீக்கிரமாக என்ன செஞ்சிடும், அழிஞ்சிரும். நீண்ட நாள் உழைப்பதில்லை. எனவே நீண்ட நாள் உழைக்கக்கூடிய தரம் வாய்ந்த எழுதுபொருட்களை என்ன செய்யணும், வாங்கி பயன்படுத்தப்பட வேண்டும். இதுதான் உறுதித்தன்மைனா நீண்ட காலம் உழைக்கும் தன்மை. அடுத்து 6வது பாயிண்ட் பாருமா, பாதுகாத்தல்.
பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கார்பன் தாள் வச்சுருக்கோம், நகல் எடுக்கிறதுக்காக ஃபைல் வச்சுருக்கோம், படிவங்கள் வச்சுருக்கிறோம். இந்த படிவங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் நமக்கு நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தணும்னு நினைப்போம். இப்போ கார்பன் ஷீட்டில் நம்ம டைப் பண்ணும்போது கார்பன் ஷீட்டை வச்சு வைக்கிறேன். இந்த கார்பன் தாள் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்தால் மட்டுமே அது வந்து என்ன செய்யணும்னா நகல்களை நல்லா தெரியும் இல்லையா, அந்த எழுத்துக்கள் சரியான முறையில் கார்பன் ஷீட்டில் வைக்கும். எனவே நீண்ட நாள் பயன்படுத்தி பாதுகாத்து வைக்கக்கூடிய படிவங்கள், அதுக்கப்புறம் ஆவணங்கள் எல்லாம் நீண்ட நாள் நம்ம பயன்படுத்துகிறதுனால நல்ல முறையில் கார்பன் நகல் தெரியும்படியே, அதாவது எழுத்துக்கள் சரியானபடி. இப்போ சப்போஸ் இப்போ பாரு, உனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கடையில் நம்ம பொருட்கள் வரோம், கம்ப்யூட்டர் பில் தராங்க. ஒரு நாளில் நமக்கு அந்த கம்ப்யூட்டர் பில்லை வச்சு நமக்கு என்ன செய்யணும், அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதனுடைய இது எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் என்ன, அந்த பிரிண்டிங்கே இல்லாமல் பேப்பரில் குவாலிட்டியில் அடித்து கொடுக்குறாங்க. அது நமக்கு நல்ல நீடித்த உழைப்புகளும் இல்லை, உறுதித்தன்மையற்றது, பாதுகாத்து வைக்க முடியாது. எனவே அந்த பிரிண்டிங் பண்ண முடியுது, அந்த இங்க் வந்து நல்ல தெளிவான முறையில் நீண்ட நாள் பாதுகாத்து வைப்பதற்கு ஏற்ற வகையில் கார்பன் நகலை தெரியக்கூடிய வகையில் வைத்து நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7வது பாயிண்ட்டு செயல்திறன் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். மாணவிகளே, இந்த செயல்திறன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு எழுது பொருட்களையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு திருப்தி இருக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ நம்ம பாரு, சில பென்சில் பாரு இப்படி எழுதவும் அந்த பருப்பானது உடஞ்சி போகும், திரும்ப சீவிட்டு இருக்கணும். இது எரிச்சலை உருவாக்கும் இல்லையா. இன்னும் சொல்ல போனால் சில இங்கெல்லாம் அப்படி உறைஞ்சிக்கிட்டு எழுதாது, பெண் எழுதுறதுக்கு கஷ்டப்படும். இன்னும் பார்த்தேன்னு சொன்னால் அந்த கார்பன் ஷீட்டோட இது டக்குன்னு கிழிஞ்சு போகிறதுக்கு தன்மை இருக்கும். ரிப்பனை பாரு டக்குன்னு அந்து போயிடும். இப்படி சின்ன இருக்கும். அப்போ இதெல்லாம் பணியாளருக்கு ஒரு திருப்தியை நமக்கு என்ன செய்யாது, அளிக்காது. எனவே திருப்தி அடையக்கூடிய வகையில் நல்ல பிராண்டட் நேம், அதாவது என்ன சொல்லுவோம்னு சொன்னால் வர்த்தக குறியுடைய எழுது பொருட்களை வாங்கணும்னு சொல்லுவோம். இப்போ சாதாரண பென்சில் வாங்குறதுக்கும் அப்சரா பென்சில் வாங்குறதுக்கும் உனக்கு தெரியும் வித்தியாசம் என்னன்ட்டு இல்லையா, உழைக்கும். இதே போல் கேம்பல் கம்பெனி ஜாமெட்ரி பாக்ஸ் எடுக்கிறோம், இல்லை ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு பென்னாக இருந்தாலும் சரி, ஒன்றுக்கும் ஒவ்வொரு கம்பெனி நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் நிச்சயமாக ஒரு குவாலிட்டி உள்ளதாக இருக்கும், தரம் நிறைந்ததாக இருக்கும். அப்போ அந்த செயல்திறன் வந்து என்னன்னு சொன்னால் பணியாளர்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில் நல்ல பிராண்டட் நேமாக, அதாவது தரம் வாய்ந்ததுக்கு யார் தான் தயாரிப்பா, நல்ல ஸ்டாண்டர்ட் கம்பெனி இல்லையா. எனவே வர்த்தக நிறுவனம், அதாவது என்ன சொன்னால் வர்த்தக குறின்னு சொல்லும்போது ட்ரேட் மார்க். இப்போ பார்த்தேன்னு சொன்னால் ட்ரேட் மார்க்குன்னு சொல்லும்போது உனக்கு என்னென்னா வணிக குறின்னு நீ காமர்ஸ்லையும் படிச்சிருப்பாமா. ட்ரேட் மார்க்குன்னு சொல்லும்போது இப்போ பாரு, அனில் மார்க் சேமியா அப்படிங்க அனில் படம் போட்டிருப்பாங்க. அந்த அனில் அவங்களுக்குன்னு ஒரு முத்திரை பதிக்கப்பட்டு அதற்காக என்ன தயாரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தயாரிக்கக்கூடியது ட்ரேட் மார்க்குன்னா அவங்க பதிப்புரிமை பண்ணியிருப்பாங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க வணிக குறி. அப்போ இந்த கம்பெனிகள் வந்து எந்தவித கலப்படங்களோ எதுவுமே பண்ண மாட்டாங்கங்கிறது தரம் வாய்ந்த குவாலிட்டியை உற்பத்தி பண்ணுவாங்க. எனவே ஒவ்வொரு பணியாளருடைய திறமையும் நமக்கு என்ன சொன்னால் சரியான முறையில் வளர்க்கணும்னா பணியாளர்களுக்கு எந்தவித எரிச்சலும் வராமல் நல்லா உழைக்கக்கூடிய பெண்களை அல்லது பென்சிலோ அவங்க பயன்படுத்தக்கூடிய எழுது பொருட்களோ ஒரு குறிப்பிட்ட பிராண்டட் நேம், அதாவது வர்த்தக குறியுடைய நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்கப்பட வேண்டும். அப்போ தான் அந்த பணியாளருடைய செயல்திறன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து லாஸ்ட்டாக 8வது பாயிண்ட் பார்த்தேன்னு சொன்னால் அதனுடைய தகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கம்மா. தகுதி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய குறிப்பிட்ட, அதாவது குறுகிய காலத்திற்கு நம்ம பயன்படுத்துகிறோமா, நீண்ட காலத்திற்கு பயன்படுத்துகிறோமாங்கிறத முதல்ல நம்ம கணக்கில் வச்சுக்கணும், சரியா. இப்போ சாதாரண தரமுள்ள எழுது பொருட்களை விட 2 மடங்கு நமக்கு உழைக்கும் பொழுது செலவுகள் குறைக்கும், லாபமாக இருக்கும்னு சொல்கிறோம். பாரு, ஒரு சாதாரணமாக ஒரு பென்சில் 5 ரூபாய்க்கு வாங்குறா, அதே பென்சில் 10 ரூபாய்க்கு வாங்குறான்னா 5 ரூபா பென்சில் நான் சொல்கிற மாதிரி உடஞ்சி போகும், சீவி ஒரு என்ன சொல்லலாம், வித்தின் 1 வீக்கில் அது முடிச்சிடலாம். ஆனால் அதே நேரத்தில் 10 ரூபா பென்சில் நமக்கு 2 மாதம் கூட நமக்கு உழைப்புகளை தரும். எனவே அந்த விலையை நம்ம வந்து கம்பேர் பண்ணும் பொழுது விலை கொடுத்துட்டோங்கிறதுக்காக நம்ம வந்து அதனுடைய பயன்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. கட்டாயம் நமக்கு 2 மடங்கு பலனை தரும். அதுக்கு தான் அந்த மீனிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க. உன்னுடைய பேஜ் நம்பர் 55 லாஸ்ட் பாயிண்டில் லாஸ்ட் 2 லைன் பார்த்தேன்னா பாரு, 2 மடங்கு உழைப்பதால் சாதாரண தரமுள்ள பொருட்களை விட 2 மடங்கு உழைப்பதால் செலவினங்களை குறைப்பதோடு லாபகரமானதாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கோம். மாணவிகளை எழுது பொருட்களை வாங்கும்போது பின்பற்றப்பட வேண்டிய காரணிகள் அப்படின்னு சொல்லும்போது 8 பாயிண்ட் படிக்கிறோம். தரம், பொருத்தம், செலவு, நற்பெயர், உறுதித்தன்மை, பாதுகாத்தல், செயல்திறன், தகுதி. முக்கியமான கொஸ்டின், 10 மார்க்ஸ் கொஸ்டின். தரவாக படிங்கம்மா.